Hello everyone. Today I am going to introduce another yellow Rudrakshi variety. அனைத்து தமிழக விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் இப்போ இன்னொரு ருத்ராட்சி வெரைட்டி பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். This variety is called as either Rudrakshi or Rudraksha or Rudrakshi in Karnataka. In Kerala, few people call such small sized fruits as Tamarachakka, lotus jackfruit, right? இந்த பழம் கர்நாடகாவில் வந்து ருத்ராக்ஷா அப்படின்ற பெயரில், இல்லை ருத்ராக்ஷி அப்படின்ற இன்னொரு பெயர், இல்லைன்னா ருத்ராக்ஷி அப்படின்ற அந்த 3 பெயரில் வந்து கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி சிறிய ரக ஃப்ரூட்ஸை வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா பழம் வந்து ஒரு நம்ம சின்ன சைஸ் இந்த ருத்ராட்சி கொட்டை போலவே இருக்கிறதால அந்த தோல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரௌனிஷாக ஒரு நல்ல ஒரு கிரேயிஷாக இருக்கிறதால ருத்ராட்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறிய ரக பழத்தெல்லாம் வந்து தாமரை சக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை லோட்டஸ் ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. These varieties are unique to the Western Ghats in India. In world, no other place such small size jackfruits have been observed. இந்த மாதிரி சிறிய ரக பழங்கள் வந்து நம்ம இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. வேறு எங்கேயும் இந்த மாதிரி சிறிய ரக பலாப்பழம் எங்கேயுமே தென்படலை. ஈவன் இன் தமிழ்நாடு ஆல்சோ வி டோன்ட் சி எனி சச் ஸ்மால் சைஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஈவன் தமிழ்நாட்டில் கூட எங்கேயுமே வந்து இது மாதிரி சின்ன பழங்களை இந்த மாதிரி சிறிய ரக பலாப்பழங்கள் மரத்துங்களையோ இல்லை பழத்துங்களையோ எனக்கு பார்க்கல. ஓகே. The unique characteristics of these variety is it's a cluster bearing type. Means in a bunch we can expect 3, 5 or 10 or max 20 fruits also in a single cluster, single bunch. And a well matured tree can yield up to 500 fruits also in a year. Right? இந்த மரத்தோட யூனிக் கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கொத்தில் வந்து ஒரு 3, 5, 10 அதிகபட்சம் ஒரு 20 காய் கூட ஒரே கொத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன். நல்ல ஒரு வளர்ந்த மரம் வந்து ஒரு 500 காய் காய்க்கக்கூடிய திறன். Then another quality is staggered harvesting. Because in a single bunch there are 10 or 20 fruits, not all fruits won't mature at same point of time. The topmost one will mature first, and then once that is harvested, the next one. Likewise, staggered harvesting. That means in a single bunch, if it is 10 fruits, it may be a spacing of 10 days, 15 days between every fruit. Hence, the season is a long season, right? இந்த பழங்கள் வந்து ஒரே கொத்தில் 5, 10, 20 இருக்கிறதால இந்த 20 காயும் ஒரே டைம் முத்தாது. ஃபஸ்ட்டு மேலே உள்ள காய்ச்ச காய், அந்த காய் தான் ஃபஸ்ட்டு முத்தும். அதுக்கு அடுத்த காய், அது அடுத்த பிறகு அடுத்த காய், ஒரு 10 நாள் 15 நாள் இன்னொரு காய். அப்படி வந்து சீக்வென்ஷியலாக வந்து ஹார்வெஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பு. அப்போ என்னன்னா சீசன் லாங் சீசனாக நமக்கு வருது. டைரெக்டாக நம்ம கன்சியூமருக்கு கொடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு 50 கொத்து இருக்குன்னா 50 பழம் இருக்கலாம் ஒரு டைம். Like it's easy for the farmers to harvest one or two fruits in each bunch and give it to direct consumers nearby without any dependency on mediators or brokers or any other markets, right? ஸோ நம்ம விவசாயிங்க வந்து இது மாதிரி சின்ன சிறிய ரக பழத்தில் வந்து வியாபாரம் எதிர்பார்க்காம டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கு வந்து இந்த பழங்களை கொடுக்கலாம். ஒரு 50 கொத்து இருக்குன்னா 50 கொத்தில் ஒரு கொத்தில் ஒரு பழம், அந்த மாதிரி 50 பழம் அட் டைமில் இருக்கலாம். அதுபோல் டைரெக்டாக வந்து தேவைக்கேற்ற மாதிரி இந்த 50 பழம் அடுத்து டைரெக்டாக கன்சியூமர் கொடுக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து விவசாயிகள் நல்ல மார்ஜின் வரக்கூடிய வாய்ப்பு. ஓகே. அண்ட் ஒன் another quality of these Rudrakshi varieties are these trees tend to grow tall enough, right? So either in the small plants itself, we need to train the tree to allow the lateral branches and make sure that the tree does not grow up to max 15 feet or 20 feet, and sufficient lateral branches are grown enough to enhance the yield. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ருத்ராட்சி வெரைட்டிஸ் எல்லாமே ஜென்ரலாக வந்து ஹைட்டாக போகக்கூடிய ரகங்கள். அப்படி ஹைட்டாக எனக்கு போக வேண்டியதில்லை. எனக்கு வந்து மரம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கணும், ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், செடி சின்னதாக இருக்கப்பவே இதனோட சைடில் வர பிரான்ச்சஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி லேட்ரல் பிரான்ச்சஸ் நிறைய கொண்டு வரணும். ஒரு 15 அடி 20 அடிக்கு மேலே மரத்தை விடக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை லேபரோட டிபெண்டன்சி இல்லாமல் ஃப்ரூட்ஸோட போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை ரெடியூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். when the tree is short enough, it helps the farmer to harvest them easily without any dependency on labors. Also to increase the yield potential
and also to reduce the post-harvest losses, right? One another characteristics of such small size Rudrakshi fruits are it grows not only in the main trunk, the first level of main trunk, it grows in the second level of primary branches as well, and then the third level of secondary branches and fourth level of terminal branches, right? நம்ம இந்த சிறிய ரக ருத்ராட்சி பழங்களோட மரத்தோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரங்க்லையும் காய்க்கும், செகண்ட் லெவல் பிரைமரி பிரான்ச்சஸ்லையும் காமிக்கும், தேர்ட் லெவல் செகண்டரி பிரான்ச்சஸ்லையும் காய் இருக்கும், ஃபோர்த் லெவல் டெர்மினல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் அதை, சின்ன சின்ன கிளைகள், அதுலேயும் காய்ப்பு திறன் இருக்கும். ஏன்னா பழம் சின்னதுன்றதால 4 லெவல் ஆஃப் பிரான்ச்சஸ்லையும் காய்கள் இருக்கும். When the fruits are heavier enough, 10 to 20 kg fruits, they tend to yield only in the main trunk. When medium-sized fruits, around 10 kg fruits, you will see the yield in both the main trunk and primary branches. Whereas in 5 kg size of fruit, you will see them yielding in main trunk, primary branch and secondary branches, but not in the terminal branches, right? நம்ம பழங்களில் வந்து ஒரு 10லேருந்து 20 கிலோ உள்ள சைஸ் உள்ள பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடி மரத்தில் மட்டும் தான் காய்ச்சிருக்கும். ஒரு 10 கிலோ காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடி மரத்துலையும் இருக்கும், இந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் பிரைமரி பிரான்ச்சஸ்லையும் காய் இருக்கும். 5 கிலோ காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் பிரைமரி ட்ரங்க்லையும் இருக்கும், பிரைமரி பிரான்ச்சஸ்லையும் காய்ச்சிருக்கும், செகண்டரி பிரான்ச்சஸ்லையும் காய்ச்சிருக்கும். பட் மொன கலைகள் இருக்காது, ஏன்னா காய் தாங்காது. ஸோ இன் these Rudrakshi varieties have a tendency to yield in all four levels of branches, right? Which is very good for farmers to increase the yield potential. ஸோ இந்த ருத்ராட்சி வந்து 4 லெவல் ஆஃப் பிரான்ச்சஸில் காய்க்கிறதால காய்ப்பு திறன் அதிகம். இப்போ நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல், ரைட்டுங்களா? Okay, so another pattern of these fruits are the skin is a dark grayish in color, okay, maybe dark brown or little bit of grayish in color. When the fruit is matured, well matured, the skin, the rind color changes like that. So that is an indication that saying that a fruit is well matured, and you won't see this thorns, that will be fully flattened and matured. இந்த பழங்களில் வந்து நல்ல முத்திய பழங்களாக இருந்தால் இதனோட தோல் வந்து ரெண்டு ஸ்கின் வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷாவோ இல்லை வந்து லிட்டில் கிரேயிஷாவோ மாறி இருக்கும். நம்ம முட்கள் எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் அன் இண்டிகேஷன் நம்ம பழம் நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னு. தென் அனதர் திங் இஸ் வெரி குட் அரோமா இன் திஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் இஸ் வெரி குட், 28 bricks. இந்த பழத்தோட நல்ல பலாப்பழத்துக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வந்து இந்த பழத்தில் பார்க்கலாம். ஸ்வீட்னஸ் 28 bricks. ஏன்னா எல்லோ ருத்ராட்சியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஒரு சில வெரைட்டிஸ் பார்த்தா ஸ்வீட்னஸ் இருக்காது, அந்த அரோமா இருக்காது, இல்லை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் அந்த ஃப்ளஷஸ், ஷெல்ஃப் லைஃப் இருக்காது. ஸோ நாட் ஆல் எல்லோ ருத்ராட்சிஸ் வெரைட்டிஸ் சூட் ஃபார் கமர்ஷியல் கல்டிவேஷன் பை farmers because one is either the sweetness won't be there or aroma won't be there or the bulbs could be of soft flesh. That means it won't last long enough, that shelf life is very less. So the consumers and farmers should be very very careful in choosing yellow Rudrakshi varieties for commercial cultivation. அதனால் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிங்க கரெக்டான எல்லோ ருத்ராட்சி வந்து தேர்ந்தெடுக்கணும் கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு. எல்லா ருத்ராட்சியும் நமக்கு சூட் ஆகிடுமோனா சூட் ஆகாது. ஏன்னா நமக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணும், ஃபேர்ம் ஃப்ளெஷ்ஷாக இருக்கணும், நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கணும், நல்ல கலர் இருக்கணும், அதே போல் நல்ல ஸ்மெல் இருக்கணும், பழமும் வந்து வெடிக்கக்கூடாது, நம்ம கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியான பழமாக இருக்கணும், 1.5 kg 2 kg 2 kg சைஸில் உள்ள பழங்களாக இருக்கணும். ஸோ இன் திஸ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் Type-2 எல்லோ ருத்ராட்சி வெரைட்டிஸ் very very comfortable for farmers to cultivate and bring out such consumer friendly fruits to the consumers, right? ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் இந்த Type-2 எல்லோ ருத்ராட்சி வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து விவசாயிங்க வந்து லார்ஜ் ஸ்கேலில் கல்டிவேஷன் பண்ணலாம். ஸோ ஸ்மால் சைஸ் ஃப்ரூட்ஸ்ன்றதால விவசாயிக்கு நல்ல மார்ஜின் வரும், கன்சியூமர்ஸ்க்கு நல்ல மார்ஜின் வரும். ஓகே, ஒன் another observation from the mother tree which is identified in the outskirts of Mangalore, right? In the seedling, in the same pit, the farmer has put 2 seedlings. We don't know whether it's of same mother tree or two different mother trees. But now both the trees have come up and both are tall enough, and these particular plants are in the mid of coconut farm. So there is no sunlight at all. So in search of sunlight, competing sunlight, both the trees have grown tall enough, right? Very very tall enough, right? ஸோ இந்த மதர் ட்ரீ வந்து இந்த விவசாயி வந்து 2 கொட்டையில் வந்து ஒரே கொட்டையில் போட்டிருக்காப்புல, ஒரே இதில் 2 கொட்டையுமே வந்து ஒரே ஒரு தாய் மரத்தை ஒரே பழத்துலேருந்து எடுத்ததா இல்லை வந்து வெவ்வேறு பழத்துலேருந்து வந்தான்னு தெரியல. பட் 2 மரமே நிற்கிற வந்து பக்கத்தில் டால் எனஃபில் இருக்குது. ஒரு தென்னந்தோப்பில் இருக்கிறதால சன்லைட் கிடைக்காதால மரம் வந்து டாலாக இருக்குது. ஓகே, அண்ட் தீஸ் two trees are of different fruiting characteristics. One is of a Rudrakshi
அண்ட் another one is ரெகுலர் ஃப்ரூட்டிங், ரைட்? ஸோ இந்த 2 மரமே வந்து வெவ்வேறு ஃப்ரூட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று ருத்ராட்சியாக இருக்குது, இன்னொன்று வந்து ரெகுலராக வர ஃப்ரூட்டிங்காக இருக்குது. So during the next season, I will try to observe, capture the video of the mother tree and also get few fruits for assessment, and I will share the video. The next seasonல இந்த மதர் ட்ரீயை பற்றிய வீடியோவும் இந்த ஃப்ரூட்ஸோட பற்றிய வீடியோ அசஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். If any of you need grafts of these type 2 yellow Rudrakshi, reach out to me at 809-509-7447. நம்ம விவசாயிங்க வந்து யாருன்னா இந்த செடிகள் வேணும், அதில் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 809-509-7447. ரைட்? தேங்க்யூ.